இந்த ஒரு நெக்ஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து நான் முன்னாடியே சொல்லிட்டு மாதிரி லிவர் ட்ரீட்மெண்ட் வந்து வெறும் மெடிசன்ஸ் கொடுத்தா மட்டும் சரியாகிற ஒரு வியாதி கிடையாது. மெடிசன்ஸை மீறி நிறையா விஷயம் இருக்குது. முக்கியமாக 3. 1 டிசிப்ளின், அதாவது பழக்க வழக்கங்கள் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம். அதை வந்து எப்படி நம்ம பக்குவமாக கொண்டு போகிறோம் அப்படின்றது. 2வது வந்து டயட், நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு விஷயம். 3வது ஃபிட்னஸ், அதாவது உடம்புனுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. இந்த 3 எந்தளவு வந்து இந்த லிவர் டிசீஸை வந்து சரிப்படுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத பற்றி நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அனஸ்தெடிஸ்ட் டாக்டர் முத்துக்குமார் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பளித்த ராயல் கேர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் டாக்டர் சவுண்டப்பன் ஆர்கனைசிங் செக்ரட்டரி அவருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு நான் இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னா சப்போர்ட்டிவ் கேர் இன் க்ரானிக் லிவர் டிசீஸ் பேஷண்ட்ஸ். ஸோ சார் முன்னாடியே சொன்ன மாதிரி லிவர் டிசீஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஒரு கேர் கிவராக நம்ம சப்போர்ட்டிவ் கேர் கொடுக்க போகிறோம், அதை பற்றின டிஸ்கஷன் தான் இது. ஸோ ஏன் வந்து லிவர் டிசீஸ் வருது? இந்தியாவில் வந்து டெல்லியில் ஒரு கணக்கெடுப்பு நடத்தாங்க, என்ன மோஸ்ட் காமன் காரணம் லிவர் டிசீஸ் வர்றதுக்கு. ஸோ அதை 3ஆக பிரித்தாங்க. 2000க்கு முன்னாடி என்ன காரணம், 2000லேருந்து 2015 வரைக்கும் என்ன முதற்கண் காரணமாக இருந்தது, 2015லேருந்து 2024 வரைக்கும். ஸோ 3லேயுமே பார்த்திங்கன்னா 2000க்கு முன்னாடி வரைக்கும் மது பழக்கம் ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ நாகரீகமோ மதுவோட பெருக்கமும் அதிகமாக மது பழக்கத்துக்கு அடிமையாகிறவங்க ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்க. ஆல்கஹால், இப்போவும் ஆல்கஹால் தான் ஒரு லிவர் டிசீஸ், அதாவது லிவர் கெட்டு போகிறதுக்கு 55% காரணமாக இருக்குது 2024 எடுத்த கணக்குப்படி. 2வது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன். முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், அதாவது வந்து லிவரில் வர்ற ஹெப்படைட்டிஸ் பிங்கிற அந்த கிருமி தொத்துனால லிவர் அழிஞ்சு லிவர் கெட்டு போயிட்டு இருந்தது. இப்போ வேக்சின், அதாவது நம்ம தடுப்பூசிகள் ரொம்ப அதிகம் வந்துட்டதுனால பிகாஸ் ஆஃப் இம்யூனைசேஷன் அதனோட ஹெப்படைட்டிஸ் பினால் வர்ற உங்களுக்கு லிவர் ஃபெயிலியர் குறைஞ்சிக்கிட்டே வருது. 2024 வெறும் 7% தான் இதுக்கான காரணம். அதுக்கடுத்தது ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ். இது எதனால் வரும்னா, முன்னே வந்து நம்ம ரத்தம் வந்து இன்னொருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தர் கொடுக்கும்போது இந்த வைரஸ் எல்லாம் ஸ்க்ரீன் பண்ணாமல் கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்போன்னா 1980களில் 90களில். அப்போது ஒருத்தருக்கு ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு தொற்று பரவும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிளட் பேங்க்கில் இந்த வைரஸ் எல்லாம் முழுமையாக ஸ்க்ரீன் பண்ணி தான் இன்னொருத்தருக்கு பிளட் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபியூஷன், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்போ ஸ்க்ரீனிங் நல்லா இருக்கிறனால ஹெப்படைட்டிஸ் சினால் வர்ற லிவர் ஃபெயிலியரும் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோஜெனிக் சிரோசிஸ் அல்லது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து உடல் பருமன் இல்லைன்னா உடல் உள்ள உள்கொழுப்பு இன்டர்னல் கொலஸ்ட்ரால்ஸ் ரொம்ப அதிகமாகிறதுனால அது வந்து லிவரில் படிஞ்சு லிவரோட செல்ஸை செயலிழக்க வைக்குது. தட் இஸ் த மோஸ்ட் காமன் காஸ். செகண்ட் மோஸ்ட் காமன், அதாவது மது பழக்கத்துக்கு அப்புறம் 2வது முதற்கண் காரணமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமனும் உடல் கொழுப்பு அதிகரிப்பும். இதனாலேயும் நமக்கு லிவருடைய கிரானிக் லிவர் டிசீஸ்ன்னு சொல்கிற லிவர் கல்லீரல் செயலிழப்பு அதிகமாகுது. மற்றபடி மற்ற காரணங்கள் முன்னே அதிகமாக இருந்தது, இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ மது பழக்கம், ஆல்கஹால், 2வது வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு ஆர் கிரிப்டோஜெனிக் சிரோசிஸ், இது 2 தான் முதற்கண் காரணமாக இருக்குது லிவர் டிசீஸ் பேஷண்ட்ஸில். ஸோ சப்போர்ட்டிவ் கேர், இந்த சப்போர்ட்டிவ் கேர்னால் என்னென்னா ட்ரீட்மெண்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹெப்படாலஜிஸ்ட், அதாவது வந்து கல்லீரல் மருத்துவர் உங்களுக்கு மருத்துவம் கொடுக்குறாங்க. அதை தாண்டி பேஷண்ட்டோட அட்டெண்டர்ஸ், அதாவது பேஷண்ட்டோட ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நர்சிங்கோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கேர்டேக்கர்னு சொல்லுவாங்க, அவங்கள பார்த்துக்கிறவங்க, அவங்கெல்லாம் என்னென்ன ஹெல்ப் பண்ணணும் பேஷண்ட்ஸ் ரெக்கவரி பண்ணுறதுக்கு, அதுதான் வந்து சப்போர்ட்டிவ் கேர். ஸோ மருந்துகளை தாண்டி உடல் எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறது, என்னென்ன உணவு பழக்கங்கள், மைண்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது அவங்களுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இதெல்லாம் சேர்ந்தது தான் சப்போர்ட்டிவ் கேர். யார் யாருக்கெல்லாம் இது தேவை அப்படின்னா, ஒன்று காம்பன்சேட்டட் லிவர் டிசீஸ், அதாவது ஈரல் பாதிக்கப்பட்டவங்க, ஈரல் பாதிப்பினால் காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் அந்த வயிறில் நீர் கோர்க்கிற அசைட்டிஸோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உணவு குழாயில் ப்ளீடிங் ஆகிறோம், அவங்களாம் லிவர் டீகாம்பன்சேட்டட் லிவர் டிசீஸ் பேஷண்ட்ஸ்னு சொல்லுவோம் அவங்களுக்கு. இல்லை யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈரல் மாற்றுக்கு ரெஜிஸ்டரில் புக் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் கேர் தேவைப்படும். இல்லை யாருக்கெல்லாம் ஈரல் மாற்ற முடியாது, இந்த ஈரலோடு தான் அவங்க வாழ்ந்தாகணும், இவங்க ஈரல் மாற்றுறதுக்கு ஃபிட் இல்லை அப்படிங்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே
சப்போர்ட்டிவ் ஆர் பாலியேட்டிவ் கேர் தேவைப்படுது. ஸோ இது எப்படி பிரிக்கலான்னா, இந்த லிவரோடைய ஈரல் கெட்டு போகிற தன்மையை அளக்கிறதுக்கு 3 ஸ்கோர் இருக்குது. ஒன்று சைல்ட் புக், மெல்ட் அண்ட் ஃப்ரையல்ட்டி லிவர் ஸ்கோர். இந்த 3 ஸ்கோரை வச்சு லிவர் எந்த அளவுக்கு நமக்கு டேமேஜ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ சிவியர் டேமேஜ் ஆனவங்க எல்லாரும் லிவர் மாற்ற முடியாது. அதாவது வந்து உடம்பே ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்தக்க அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்காது. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவ் கேர் கொடுத்து இம்ப்ரூவ் பண்ண வச்சு ஒன்ஸ் அவங்க இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போக முடியும். ஸோ என் ஸ்டேஜ் லிவர் டிஸ், அதாவது வந்து இந்த லிவர் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு என்னென்ன மாதிரி உடல் பாதிப்புகள் வரும், என்னென்ன மாதிரி சப்போர்ட்டிவ் கேர் தேவைப்படும். முதல்ல வந்து அவங்களோட மென்டல் ஹெல்த் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதின்னு சொல்லுவோம். அதாவது நிகழ்காலம், அதாவது தன்னை சுற்றி நடந்துட்டுருக்கிற நிகழ்காலத்தையும் கடந்த காலத்தை பிரித்து பார்க்க முடியாது அவங்களால. ஸோ நினைவு மாற்றம் ஏற்படும். அதுக்கு பேர் ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதின்னு சொல்லுவாங்க. இதுவே ரொம்ப 4 ஸ்டேஜ் இருக்குது, 1 2 3 4ன்னு. ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி அவங்க உணவு பழக்க வழக்கங்கள், அவங்க எக்ஸசைஸு இது எல்லாம் பண்ணால் அவங்க அந்த ஸ்டேஜ்லேருந்து நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியும். அது எப்படிங்கிறது பார்ப்போம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம். நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அரிப்பு ஏற்படக்கூடிய சில என்சைம்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் உடம்புலேருந்து சுத்திகரிக்கப்படுறது வந்து நம்மளோட கல்லீரல் தான். ஸோ அந்த கொலிஸ்ட்ரமைன்கிற ஒரு என்சைமை வந்து உடம்புலேருந்து அரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு என்சைமை உடம்புலேருந்து நீக்கிறது லிவர் தான். லிவர் கெட்டு போச்சுன்னா அது உடம்புல அதிகமாகிடும். ஸோ அவங்களுக்கு நிறையா வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இச்சிங் ப்ராப்ளம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நகை நிறையா இருந்ததுன்னா அவங்க சொரிஞ்சு அந்த இடத்துல காயங்கள் ஏற்படலாம். அந்த காயம் இன்ஃபெக்ஷன் ஆகி நீர் வடிஞ்சிட்டே இருக்கலாம். ஏன்னா உடம்புல அவங்களுக்கு அதிகமாக நீர் கோர்த்துருக்கும். ஸோ அந்த மாதிரி இச்சிங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணுறது, அதுவும் ஒரு சப்போர்ட்டிவ் கேர் தான். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா உணவு குழாயில் ஏற்படக்கூடிய ப்ளீடிங், அதாவது வேரிசல் ப்ளீடிங்னு சொல்லுவாங்க. அதை எப்படி தடுக்கிறதுங்க. அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா அசைட்டிஸ், வயிற்றில் நீர் கோர்க்கிறதுனால அவங்களுக்கு சிரமங்கள் ஏற்படலாம். அதுக்கடுத்தது வந்து இன்ஃபெக்ஷன், அந்த வயிறில் கோர்த்த நீரில் பாக்டீரியா போய் தங்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன் வரும். அதுக்கு வி கால் இட் அஸ் ஸ்பான்டேனியஸ் பாக்டீரியல் பெரிட்டோனிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெயின், ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சோர்வு, உடம்பு வலி, தசை வலி இது எல்லாமே ஏற்படும். அதை நம்ம எப்படி டேக் கேர் பண்ணுறதுன்னு பார்க்கணும். அதுக்கடுத்தது வந்து தசை பிடிப்பு, கொஞ்சம் தூரம் நடந்தாலே அவங்களுக்கு கால் பிடிச்சிக்கும், கெண்டைக்கால் வலிக்கும். இந்த மாதிரி வலிகளை ஏன் காரணம்னா டீஹைட்ரேஷன் தான். அதை எப்படி தடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கடுத்தது வந்து ரொம்ப இழைச்சிக்கிட்டே இருப்பாங்க, என்ன சாப்பிட்டாலும் லிவர் டிசீஸ். ஏன்னா வந்து புரதச்சத்து வந்து வயிற்றில் நீர் வழியாக வந்து வெளியே போயிட்டே இருக்கும். அதனால் அது கூட சேர்ந்து மசிலும் போய் ஆளே ரொம்ப ஒல்லியாயிடுவாங்க. அதுதான் மால் நியூட்ரிஷன் பேர். அதை எப்படி தடுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கடுத்தது மது பழக்கத்திலிருந்து ஹவு டு பிரிங் அவுட் ஃப்ரம் தேர் ஆல்கஹால் அப்ஸ்டினன்ஸ், அதாவது மது பழக்கத்திலேருந்து எப்படி அவங்கள வெளியே கொண்டு வர்றதுங்க, அது வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தான் சப்போர்ட்டிவ் கேர். இந்த சப்போர்ட்டிவ் கேர் நம்ம கொடுத்தா தான் அவங்க லிவர் ஃபெயிலியர்லேருந்து இம்ப்ரூவ் ஆவாங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட்டுக்கோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் ஆஃப் லிவர் மேனேஜ்மெண்ட்டுக்கோ நம்ம கொண்டு போக முடியும். ஃபஸ்ட் எடுத்தோடனே மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த்னா என்ன அப்படின்னா, மெயின் ரீசன் வந்து நம்ம உடம்புல வந்து அம்மோனியான்னு ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். உணவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து மெட்டபலைஸ் ஆகி அது ஈரலுக்கு அம்மோனியாவாக போகும். அந்த ஈரல் அம்மோனியாவை யூரியாவாக மாற்றி யூரியனில் வெளியே அனுப்பிடும். ஈரல் கெட்டு போச்சுன்னா அந்த அம்மோனியா வந்து யூரியாவாக மாற்ற முடியாது. ஸோ அந்த அம்மோனியா உடம்புல தங்கி அது நேராக போய் மூளையை பாதிக்கும். அந்த மூளையை பாதிக்கிற இதுக்கு பேர் தான் ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி. இந்த யாருக்கெல்லாம் எதுன்னா, அடிக்கடி காய்ச்சல் வந்து சளி பிடிக்கிறவங்களுக்கு, மலம் சரியாக போகாமல் கான்ஸ்டிபேஷன் வயிறு கட்டிக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா ரொம்ப வலி மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு, இல்லைன்னா அடிக்கடி ரத்த வாந்தி வந்து அதை ட்ரீட் பண்ணாமல் இருக்கிற வேரிசல் ப்ளீட் ட்ரீட் பண்ணாமல் இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெயினாக வந்து ஒரு நாளைக்கு லிவர் டிசீஸ் பேஷண்ட் 2லேருந்து 3 வாட்டி மோஷன் போகணும். ஓகேங்களா, 2லேருந்து 3 வாட்டி மோஷன் போகணும். அதுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா லாக்டுலோஸ் அப்படின்னு ஒரு சிரப் கொடுப்பாங்க. சரிங்களா, அந்த லாக்டுலோஸ் சிரப்பை வந்து நம்ம மோஷன் போகலைன்னா நெக்ஸ்ட் டே டோஸை அதிகப்படுத்தணும். இப்போ அடிக்கடி மோஷன் போகுதுன்னா டோஸை குறைக்கணும். ஸோ கூட இருக்கிற கேர் கிவர்ஸ் அவங்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மோஷன் வந்து ஒரு நாளைக்கு 2 டைம் போகிறாங்களா, ரொம்ப சாஃப்டாக போகணும், கெட்டியாக போகக்கூடாது. ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். 2 to 3 சாஃப்ட் டூல்ஸ் பர் டே. அப்புறமா லாக்டுலோஸ் கரெக்டாக கொடுக்கறது. அப்படி வந்து இப்போ டயரியா போகுதுன்னா ஹெப்படாலஜி, அதாவது லிவர் டாக்டர்கிட்ட பேசிவிட்டு ரிஃபாக்சிமின்னு ஒரு மாத்திரை இருக்குது, அதை வந்து நம்ம போடலாமான்னு கேட்டுட்டு போடணும். அப்புறம் வேளைக்கு தண்ணி நிறையா குடிக்கணும். இது 4 மெயின்டைன் பண்ணாலே ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி போகாமல் அவங்கள தடுத்து வெளியே கொண்டு வர முடியும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா
ஜிஐ ப்ளீட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரத்த வாந்தின்னு காமனாக சொல்லுவாங்க. இது ஏன்னா உணவுக்குழாய் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரத்த நாளங்களில் ப்ரெஷர் அதிகமாகி, லிவர் ஃபெயிலியர்னால ப்ரெஷர் அதிகமாகி அந்த ரத்த நாளம் வெடித்து வயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரத்த கசியறது. அதுக்கு பேர் தான் வந்து வேரிசல் ப்ளீடிங் சொல்லுவாங்க, இல்லைனா வந்து ரத்த வாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா உடனடியாக அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரணும் வீட்டில் நடந்ததுன்னா. ஸோ ரொம்ப ரத்தம் போயிருந்ததுன்னா உடனே ரத்தம் ஏற்றணும். அப்புறமா எண்டோஸ்கோபி பண்ணி எந்த ரத்த நாளம் வந்து வெடிச்சிருக்கோ அந்த இடத்துல நம்ம சின்ன கிளிப் மாதிரி அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த ப்ளீடிங்கை நிறுத்த முடியும். அதுக்கப்புறம் அந்த உடம்புக்கு அந்த ரத்த நாள குழாயில், அதாவது வந்து வேரிசல் ப்ரெஷர் அதிகமாகி தான் ப்ளீடிங் ஆகிறது. அந்த ப்ரெஷர் வயிற்றில் வேரிசல் ப்ரெஷர் ஆர் போர்ட்டல் ப்ரெஷர் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மாத்திரை, நான் செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாத்திரை லைஃப் லாங் கண்டினியூ பண்ணணும். அப்புறம் ஒன்ஸ் வந்துட்டால் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டா போதுமா அப்படின்னா அப்படி இல்லை. நம்ம வந்து ரெகுலராக செக்கப்பு பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னென்னா அந்த ரத்த குழாய் மறுபடியும் வீங்குதா இல்லையா அப்படின்னு பார்க்குறக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் எண்டோஸ்கோபி போட்டு பார்க்கணும். எப்போ பார்க்கணுன்னா உங்களுக்கு லிவர் டிசீஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்ச உடனே யூ ஹாவ் டு டூ எண்டோஸ்கோபி பண்ணி நமக்கு ரத்த குழாய் வீங்கியிருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இப்போ ரத்த குழாய் வீக்கம் இல்லைன்னா எவ்ரி 3 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம எண்டோஸ்கோபி பண்ணி மறுபடியும் வீக்கம் இருக்கான்னு செக் பண்ணணும். ஒருவேளை சின்ன சின்ன ரத்த குழாய் இருந்ததுன்னா 2 வருஷத்துக்கு ஒருக்கா செக்அப் பண்ணணும். கூடவே அந்த மாத்திரை நான் செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாத்திரை சாப்பிட்ணும். 3வது வந்து பார்த்திங்கன்னா ரத்த குழாய் ரொம்ப ஜாஸ்தி வீங்கியிருக்கு ஆனால் வெடிக்கலைன்னா உடனே எண்டோஸ்கோபி அப்போவே வந்து அந்த ரத்த குழாயில் கிளிப் போட்டு அந்த வீக்கத்தை குறைக்கணும். அப்புறம் நான் செலக்டிவ் பீட்டா பிளாக்கர்ன்ற அந்த மருந்து சாப்பிட்றதை எடுத்துக்கணும் கண்டினியூஸாக. அப்புறம் இயர்லி எண்டோஸ்கோபி பண்ணி மறுபடியும் வீக்கம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது அசைட்டிஸ், அதாவது வந்து வயிறில் நீர் கோர்க்கிறது. ஸோ இந்த வயிறில் எதனால் நீர் கோர்க்குது அப்படின்னா இந்த நீரை வந்து வெளியேற்றக்கூடியது லிவர். நம்ம உடம்புல இருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே கையில்ன்ற ஒரு ஃப்ளூயிடாக மாதிரி லிவருக்கு போகும். லிவர் அதை வந்து அதாவது நம்ம ஈரல் அதை வந்து பார்த்திங்கன்னா செரிமானம் பண்ணிடுச்சுன்னா அது நம்ம ரத்தத்துக்கு வந்துடும். லிவர் கெட்டு போகும்போது அது செரிமானம் பண்ண முடியாது. அதனால் வயிற்றில் இருக்கிற நீர் வயிற்றுலையே தங்கிடும். அதுக்கு பேர் தான் வந்து அசைட்டிஸ் ஆர் வயிற்றில் நீர் கோர்க்கிறதுன்னு. ஸோ இந்த வயிற்றில் நீர் கோர்க்கிறத எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டயூரசிஸ், அதாவது உடம்பில் நீரிழிவு மாத்திரைகள் கொடுப்பாங்க மொதல் ஸ்டேஜில். அதாவது வந்து வயிற்றில் இருக்கிறத வந்து நீரை வந்து கிட்னி வழியாக வெளியே தள்ளுறது. அந்த நீரிழிவு மாத்திரை கொடுத்தும் வேலை செய்யலை அப்படின்னா வயிறில் ஒரு நீடில் போட்டு அந்த நீரை உடனே வெளியே ஏற்றணும். அப்போ தான் வந்து வயிறு பருமன் குறையும், அவங்க மூச்சு விடுறதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இப்போ வந்து அந்த அடிக்கடி நீர் கோர்க்குதுன்னா பர்மனெண்ட்டாக வயிற்றில் ஒரு டியூப் வச்சுருவாங்க. அது வழியாக நீர் வெளியில் வந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா லிவர் இம்ப்ரூவ் ஆக வரைக்கும் அதை வச்சுருக்கணும். ஸோ இதுக்கு என்னென்னா இப்போ வந்து நம்ம அவங்களுக்கு வந்து மெயினாக சப்போர்ட்டிவ் கேர் கொடுக்குறவங்களோட ரோல் என்னென்னா அவங்களுடைய உப்புச்சத்தும் பொட்டாசியம் சத்தும் ரெகுலராக மானிட்டர் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து அந்த நீரிழிவு மாத்திரை சாப்பிட்றாங்க இல்லையா, நீரோடு சேர்த்து உடம்புல இருக்கிற சோடியத்தையும் பொட்டாசியத்தையும் அந்த மாத்திரை வெளியே ஏற்றும். ஸோ சோடியமும் பொட்டாசியமும் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா உடனே அவங்களுக்கு அந்த தசைப்பிடிப்பு மசில் கிராம்ப்ஸ் வந்துடும். ஸோ அதனால் ரெகுலராக உடம்பில் சோடியம் பொட்டாசியம் சத்து நம்ம கொடுக்குறோமான்னு செக் பண்ணணும். அப்புறம் நீரை எடுக்கிறாங்கன்னா நீர் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன வெயிட் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் நீர் எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ வெயிட்டு அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். திரும்ப அந்த நீர் எடுக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வெயிட் வந்தாங்களோ அந்த வெயிட் வந்துச்சுன்னா திரும்ப நீர் எடுக்கிறதுக்கு தேவை இருக்கா அப்படின்னு நம்ம வந்து திரும்ப அசஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த வெயிட் கூடினதுனால தான் அவங்களுக்கு மூச்சோட சிரமம் வந்து நம்ம நீர் எடுத்தோம். திரும்ப அதே வெயிட்டுக்கு வந்துட்டாங்கன்னா திரும்பவும் அந்த பிரச்சனை வரக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வரணும். அப்புறம் மசில் வேஸ்டிங் கிராம்ஸ் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா, நீரில் நிறையா நீரை நம்ம வந்து மாத்திரை கொடுத்து வெளியே தள்ளுறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து நீர் சத்தை நம்ம அதிகப்படுத்தணும். ஒன்று ஃப்ரூட் ஜூஸ் மூலமாகவோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சோடியம் அதிகமாக எடுத்துக்கிற ட்ரிங்க்ஸ்னாலேயோ நம்ம வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணணும். 3வது மால் நியூட்ரிஷன். லிவர் பேஷண்ட்லாம் ரொம்ப பார்த்திங்கன்னா வயிறு மட்டும்தான் பெருசாக இருக்கும், உடம்பு கை கால்லாம் ரொம்ப தின்னாக இருக்கும். இதெல்லாம் அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் லிவர் டிசீஸ். இது எதனால் வருதுன்னா ப்ரோட்டீன் லாஸ். அந்த வயிற்றில் போகிற அசெட்டிக் ஃப்ளூயிடில் வெறும் ஃப்ளூயிட் மட்டும் போகாது, அது கூட சேர்ந்து ப்ரோட்டீனும் லாஸ் ஆகும். பிகாஸ் ஆஃப் ப்ரோட்டீன் லாஸ் தே வில் பிகம் வெரி தின், அதாவது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒல்லியாகிடுவாங்க. ஸோ அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன், அவங்களோட உணவில் புரதச்சத்தை ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும். கார்போஹைட்ரேட் லெவலை ரொம்ப குறைச்சிக்கணும். ஸோ அதுக்கு பேர் தான் ஹை ப்ரோட்டீன் லோ கார்போஹைட்ரேட் லோ ஃபேட் டயட். அதீத புரதம், குறைந்த சர்க்கரை சத்து, குறைந்த கொழுப்பு சத்து, இதை இருக்கிற உணவுகளாக அவங்கள எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ் பவுடர் இருக்குது, அதை குடிக்கணும். எதுக்குன்னா எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் உடம்புல பில்டப் ஆகும். அப்போ தான் மசில் பில்டப் ஆகும், உடம்பு வந்து பார்த்திங்கன்னா சீரான அளவில் பெருகும். இல்லைனா வயர் மட்டுமே வீங்கிட்டு போகும். ஸோ ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து மோஷன் சரியாக போகிறதுக்கு ஃபைபர் டயட், ஹை ஃபைபர் டயட் நிறையா எடுத்துக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது. ஒரு லிவர் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட் ஒரு நாள்
விரதம் இருந்தாங்கன்னா நார்மல் பேஷண்ட் 3 நாள் விரதம் இருந்ததுக்கு என்ன சமம். அதாவது ஒரு நாள் விரதம் இருந்து உடம்புல என்ன மாற்றம் நடக்கும்னா, நம்ம 3 நாள் சாப்பிடாமல் இருந்தால் நம்ம உடம்புல என்னென்ன கெடுதல் நடக்குமோ அது எல்லாமே அவங்களுக்கு ஒரே நாள்லேயே நடந்துடும். ஸோ லிவர் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து பட்னி இருக்கவே கூடாது. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 3 வேளை குறைஞ்ச அளவு சாப்பாடு எடுத்துக்கணும். அப்புறமா ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை ஸ்நாக் எடுத்துக்கலாம். இந்த ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சிற்றுண்டிகள், அதாவது பயறு வகைகள் அந்த மாதிரி எடுத்துக்கிறதுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, மூளை பாதிப்பு, அதாவது அந்த ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதின்னு சொல்லக்கூடிய அந்த மூளை பாதிப்பு வந்து லிவர் டிசீஸ் பேஷண்ட்ஸ்க்கு குறையும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஈவினிங் ஸ்நாக் ஆர் நைட் ஸ்நாக் ரெடியூசஸ் ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி. அதுக்கப்புறம் பிரான்ச்சைன் அமினோ ஆசிட் சாக்லேட்ஸ், பிரான்ச்சைன் அமினோ ஆசிட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த அமினோ ஆசிட்ஸுங்க இது ஒரு வகையான ப்ரோட்டீன் ட்ரிங்க். இதை எடுத்துக்கிறதுனால நம்ம வந்து அந்த மூளை பாதிப்பை குறைக்கலாம். அதே மாதிரி முன்னையே சவுண்டப்பன் சார் சொன்ன மாதிரி லிவர் உடம்பு வெயிட் இருக்குது, வயிறு பெருசாக இருக்குன்னு வாக்கிங் போனால் மட்டும் பத்தாது. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அதாவது உங்கள் தசைகளை நீங்கள் பலப்படுத்தணும். அதுக்கு வந்து வாக்கிங் போனால் ஹெல்ப்பாக இருக்காது. நீங்கள் சின்ன சின்ன வெயிட்ஸ், இந்த டம்பிள்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, இல்லை சின்ன சின்ன தண்டால், அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது அவங்க தசைகள் ஸ்ட்ராங்காகும், உங்கள் வெயிட்டை தாங்கி பிடிக்க முடியும். இல்லைன்னா கொஞ்சம் தூரம் நடந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசில் கிராம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களோட வாக்கிங்கோட சின்ன சின்ன டம்பிள் வெயிட் ட்ரைனிங் எடுக்கணும். அது எப்படின்னு டாக்டர் பிரியவனதா மேடம் மதியம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைவ் செஷன் கிளாஸே எடுப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய் வழியாக சாப்பிட முடியல, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நரம்பு வழியாக உணவு கொடுக்கலாமா, லிவர் டிசீஸ் பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆகலாமான்னு பார்த்தா ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷன் லிவர் டிசீஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஈரல் கெட்டு போனவங்களுக்கு டிபிஎன்னு அந்த ரத்த நாண வழியாக மருந்து கொடுத்து உணவு கொடுத்து இம்ப்ரூவ் ஆவாங்களான்னு செக் பண்ணால் அவங்க இன்னும் மோசம்தான் ஆயிருக்காங்க. ஸோ வாய் வழியாக நார்மலாக எடுக்கக்கூடிய ஆகாரம் தான் லிவர் பேஷண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். வேறு செயற்கை உணவு மருந்துகள் லிவரை இன்னும் மோசம்தான் அடைய வைக்கும். அதனால் அதை நம்ம கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி லிவர் வந்து நார்மலாக நம்ம உடம்புல இருக்கிற உப்பை வந்து அதுதான் அதிக அளவில் கையாளும். உப்பை வந்து கையாண்டு கிட்னி வழியாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே தள்ளும் உடம்புல உப்பு அதிகமாகிடுச்சுன்னா. ஸோ லிவர் ஃபெயிலியர் ஆகும்போது ஆல்ரெடி அவங்களுக்கு உடம்புல உப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து சோடியம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிற உப்பு தான். அதை அளவான அளவில் தான் லிவர் டிசீஸ் பேஷண்ட், அதாவது ஈரல் கெட்டு போனவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து 2 ஸ்பூன் குழம்புல உப்பு போட்டுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு 1/2 ஸ்பூன் தான் போடணும் அவங்களோட குழம்புல. அதே மாதிரி தயிர் சாதத்தில் உப்பு சேர்த்துக்கூடாது. அப்பளம், ஊறுகாய், அந்த மாதிரி அதிகம் உப்பு உள்ள பொருட்களை எடுக்கிறத தவிர்க்கணும். ஏன்னா ஈரல்னால அந்த அதிக உப்பை கையாள முடியாது. அது எல்லாம் எங்கே போகும், திரும்ப வயிற்றில் போய் படிஞ்சு நீரை தான் உருவாக்கும், அசைட்டிஸ் தான் உருவாக்கும். அதுக்கடுத்தது இன்ஃபெக்ஷன். இந்த இன்ஃபெக்ஷன் எதனால் வரணும், வயிறில் நீர் தேங்கும், அசைட்டிஸ்னு பார்த்தோம் இல்லைங்களா. அந்த அசைட்டிஸில் உடம்புல இருக்கிற குடலில் இருக்கிற கிருமிகள் அப்படியே நகர்ந்து அந்த வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியல் டிரான்ஸ்லொகேஷன் சொல்லுவோம். அந்த நகர்ந்து வந்து அந்த வயிற்றில் கோர்த்துற நீரில் தங்கிச்சுன்னா அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரும். அதுக்கு பேர் தான் ஸ்பான்டேனியஸ் பாக்டீரியல் பெரிட்டோனைட்டிஸ். இதை வந்து முன்னமே நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஈஸி. எப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து காய்ச்சலோ குளிரோ ஃபஸ்ட் எடுத்தோடனே வராது. இன்ஃபெக்ஷனில் வர மாதிரி முதல்ல வந்து அவங்களோட நினைவு மாறும், பசி தன்மை மாறும், அதுக்கப்புறமா வந்து அவங்க நடைப்பழக்க வழக்கங்கள்லாம் குறையும். இதுதான் ஆரம்ப அறிகுறி ஸ்பான்டேனியஸ் பாக்டீரியல் பெரிட்டோனைட்டிஸ்க்கு. இதை முன்னமே கண்டுபிடிச்சி டாக்டர்கிட்ட வந்து போதிய ஆன்டிபயோட்டிக் எடுத்தோம் அப்படின்னா பேஷண்ட் வந்து ரொம்ப சிக்காகிறத தடுக்கலாம். ஏன்னா ஒரு வாட்டி இந்த இன்ஃபெக்ஷன் ஸ்பான்டேனியஸ் பாக்டீரியல் பெரிட்டோனைட்டிஸ் வர லிவரோட தாக்கம் அதிகமாகும். அப்புறம் அவங்கள டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் நம்மளால் மேனேஜ் பண்ணி கொண்டு போகவே முடியாது. அவங்க டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அன்ஃபிட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது நான் சொன்ன மாதிரி உடல் வலி, உடல் அசதி ரொம்ப காமனாக சொல்லுவாங்க. இது எதனால் வருது அப்படின்னா மசில் கிராம்ப்ஸ்னால வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த உடல் வலி தாங்க முடியாமல் அவங்க நிறைய வலி மாத்திரை எடுத்துக்குவாங்க. அதனாலேயே லிவர் டேமேஜ் ஆகும். வலி மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா பேராசிட்டமால் தவிர எல்லாமே லிவருக்கு பாதிப்பான மருந்து தான். ஸோ நீங்கள் வந்து லிவர் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்கு, லிவர் கெட்டு போகிற மாதிரி இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டா அதிலிருந்து வலி மாத்திரை எடுக்கிறத அறவே தவிர்த்துடணும். ஏன்னா ஒரு வலி மாத்திரையும் ஒரு லிவர் செல்லை அழிச்சிக்கிட்டே வரும். ஸோ பேராசிட்டமால் மட்டும்தான் மெயின் வலி மாத்திரையாக நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுவும் ஒரு நாளைக்கு 2 கிராமுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா மற்ற வலி மாத்திரைகள் எல்லாமே எடுக்கிறது ரொம்ப தவிர்க்கணும். அதே மாதிரி பேராசிட்டமால் எடுக்கும்போது மதுப்பழக்கம் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் சேர்த்து தெரியாமல் எடுத்துட்டிங்கன்னா இது ரெண்டுமே லிவரை பயங்கரமாக டேமேஜ் பண்ணிவிடும். ஸோ மாத்திரை சாப்பிடும்போது தெரியாதனமாக கூட ஆல்கஹால் தொடவே கூடாது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எந்த
வலி மாத்திரை டாக்டர் சொன்னார்னா எத்தனை நாள் எடுக்க சொன்னார்னா முடிச்சுட்டு உடனே டாக்டர் ஃபோன் பண்ணி கேளுங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டெலிகன்சல்டேஷனும் நேரில் போய் பார்த்துட்டு என் லிவரை இதுக்கு எனக்கு வலி சரியாயிடுச்சு, இதுக்கு மேலே நான் இதை தொடரணுமா வேண்டாமான்னு உடனே அந்த மாத்திரையோட நீடை அறிஞ்சு உடனே நிப்பாட்டுங்க. கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்காதிங்க. ஏன்னா வலி மாத்திரை லிவர் அதாவது ஈரலில் தான் சுத்திகரிக்கப்படுது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகம் வலி மாத்திரை எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ லிவர் டேமேஜ் ஆகும். அதுக்கடுத்து தசைப்பிடிப்பு. இதுக்கு மெயின் காரணம் வந்து உடம்புல நீர் வேஸ்ட் ஆகிறது. அந்த நீர் வேஸ்ட் ஆகிறனால தசைக்கு சரியான நீர் சத்து போகிறதில்ல, அதனால் தசை இழுத்து பிடிச்சிக்குது. இதுதான் லிவர் பேஷண்ட்ஸில் நடக்கும். ஸோ மெயினாக இந்த மசில் கிராம்ஸ் தசைப்பிடிப்பை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று தண்ணி நிறையா குடிக்கணும், டீஹைட்ரேஷனை அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா புரத சத்தை அதிகமாக எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து மசில் அதாவது வந்து நம்மளோட தசையோட திக்னஸ் அதாவது மசில் பல்க் அதிகமாகும். ஸோ புரதச்சத்தை அதிகமாக எடுத்துக்கிறது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தசைகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சொன்ன மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, நடக்கிறது இல்லாமல் டம்பிள்ஸ் எக்ஸசைஸு அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் பண்ணுறதுனால நம்ம தசையை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கடுத்தது வந்து மது பழக்கத்திலேருந்து வெளியில் வர்றது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா லிவர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற ஒரு ஆல்கஹாலும் நம்மளுடைய வாழ்நாளில் 10 நாளை குறைச்சிக்கிட்டே வரும். ஸோ ஆல்கஹால் இஸ் அ டைரக்ட் டாக்ஸிசிட்டி டு லிவர். ஸோ மது பழக்கத்திலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மது பழக்கத்தினால லிவர் கெட்டு போயிருந்தா மெயினாக. அதுக்கப்புறமா வந்து எப்படி வெளியில் வரலான்னா முதல்ல நமக்குள்ள மாற்றத்தை வெளியில் கொண்டு வரணும். பாசிட்டிவ் மைண்ட் செட் வேணும், நம்மளால் இதை பண்ண முடியும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஆல்கஹால் அனானிமஸ் குரூப்னு ஒன்று இருக்குது. அதாவது மது பழக்கத்துலேருந்து வெளியில் வந்தவங்க எல்லாம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஒரு லோக்கல். அந்த குரூப்பில் நம்ம சேர்ந்தோம்னா வாரம் கிளாஸ் எடுக்கும். நம்ம 4 பேருக்கு அட்வைஸ் பண்ணுவோம். நம்மளால் 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா மாறுவாங்க. அது நமக்கு இன்னும் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆல்கஹால் அனானிமஸ் குரூப்பில் சேர்ந்து நம்ம வந்து மது பழக்கத்துலேருந்து வெளியில் வர்றதை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அதுக்கப்புறமா வந்து மதுவோட மாற்றம் என்னென்னா உடற்பயிற்சி. நீங்கள் உடற்பயிற்சி பண்ணினீங்கன்னா உடம்புல வந்து என்டார்ஃபின் ஒன்று சுரக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மதுவோட அதாவது ஆல்கஹாலோட தேடலை குறைக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதனால் வந்து வெளியில் வரணும். உடற்பயிற்சி நல்லா பண்ணினோம்னா என்டார்ஃபின் சுரப்பினால நம்ம ஆல்கஹாலிருந்து வெளியில் வர முடியும். அதுக்கடுத்தது தடுப்பூசிகள். அதாவது வந்து லிவர் டிசீஸ் பேஷண்ட்ஸ் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்க இல்லைனா லிவர் பேஷண்ட்ஸ் வந்து எடுத்துக்கக்கூடிய தடுப்பூசிகள் என்னென்ன. ஸோ COVID-19 தடுப்பூசி எடுத்துக்க சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு வாட்டி கோவிட் அட்டாக் ஆகும்போது லிவர் இன்ஃபெக்ஷன் நான் ஸ்பான்டேனியஸ் பாக்டீரியல் பெரிட்டம் வரும்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லேருந்து தடுக்கலாம். நுரையீரலில் இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய நியூமோகாக்கல் வேக்சின் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து சாதாரணமாக நம்ம வரக்கூடிய சளி காய்ச்சல் உண்டாக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் TT இன்ஜெக்ஷன். இது எல்லாமே நம்ம வந்து லிவர் டிசீஸ் இருக்குன்னு தெரிஞ்சால் இந்த 4 வேக்சின்ஸ் கட்டாயம் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் லிவரை இன்னும் டேமேஜ் பண்ணும். அதுக்கப்புறம் முன்னமே நம்ம ஹெப்படைட்டிஸ் A அல்லது ஹெப்படைட்டிஸ் B வைரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புக்கு உள்ளாகி மஞ்சக்காமலை வந்திருந்துன்னா நமக்கு நேச்சுரலாகவே எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஸோ அப்படி இருக்கா இல்லையான்னு அந்த ஆன்டிபாடி டைட்டர் பார்த்துட்டு ஒருவேளை நமக்கு நேச்சுரலாக எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா அந்த ஹெப்படைட்டிஸ் A அண்ட் ஹெப்படைட்டிஸ் B வேக்சின் எடுத்துக்கணும். இதெல்லாம் லிவர் டிசீஸ் எடுத்துக்கூடிய ரொட்டீன் வேக்சின்ஸ். அதுக்கப்புறம் நர்சிங் கேர். அதாவது செவிலியரோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நர்சிங் கேர் இன் லிவர் டிசீஸ் பேஷண்ட்ஸ். அவங்கள வந்து லிவர் பேஷண்ட்ஸை கவுன்சில் பண்ணுறது, அவங்கள எஜுகேட் பண்ணுறது. அவங்களுக்கு முதல்ல லிவர் பேஷண்ட்ஸ்க்கு காம்ப்ளிகேஷன் என்னென்ன வரும்னு நீங்கள் தான் சொல்லணும். யூ ஆர் த ஃபஸ்ட் பர்சன் டு எக்ஸ்பிளைன் த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லிவர் டிசீஸ் பேஷண்ட். அப்படி சொல்லும்போது தான் அவங்க என்னன்னு கண்டுபிடிச்சி உடனே நமக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து உடனே வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அசிஸ்டிங் இன் ட்ரீட் த காஸ் ஆஃப் சிரோசிஸ், ஸ்க்ரீனிங் ஃபார் வேரிசல் ப்ளீட்ஸு, இம்யூனைசேஷன் தடுப்பூசி போடுறது, மெடிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கறது, அவங்களுடைய மற்ற பிபி, ஹார்ட், ஹைப்பர் டென்ஷன் அதை மாத்திரைகளை ரெகுலராக கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுறது. சில அட்வான்ஸ் கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னே லிவர் நர்ஸ்னே ஒரு ஸ்பெஷல் நர்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அட்வான்ஸ் ப்ராக்டிஸ் நர்சஸ் இன் லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மெயினாக என்னென்னா ஃபுல் வேலையும் அவங்க தான் பார்ப்பாங்க. அதாவது ஹிஸ்ட்ரி எடுக்கிறது, எக்ஸாமினேஷனு, டாக்டருக்கு கரெக்ட் டைமில் இன்வெஸ்டிகேஷனில் எடுத்து இன்ஃபார்ம் பண்ணுறது, காம்ப்ளிகேஷன்ஸை நோட் பண்ணுறது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அசைடிப் டேப்பிங் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அவங்களே பண்ணிவிடுவாங்க. என்னென்ன தேவை இமேஜோ அதை வார்டில் அவங்களே பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கடுத்தது அட்மிஷன், டிஸ்சார்ஜ், மெடிசின்ஸ் எல்லாம் என்னென்ன கொடுக்குறதுன்னு. இந்த மாதிரி நம்ம தனியாக லிவர் டிசீஸ் நர்சஸ் யூனிட் அப்படின்னு ஆரம்பித்து இன்னும் சப்போர்ட்டிவ் கேரை இன்டகிரேட்டடாக பண்ண முடியும். அப்புறம் சோஷியல் ஸ்டிக்மா. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மது பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க, அதனால் அவங்க லிவர் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கி வைக்கக்கூடாது. அவங்களும் ஒரு பேஷண்ட்டு தான். ஸோ நம்ம வந்து மற்ற சமூகம் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணி இந்த மது பழக்கத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்து லிவர் டிசீஸில் மீட்டு கொண்டு வரது நம்ம சமூகமாக நம்மளோட ஒரு கடமை. அதை வந்து கம்பேஷன், ஆல் தே நீட் இஸ் ஜஸ்ட் லவ் அண்ட் அஃபெக்ஷன்.
அன்பும் அரவணைப்பும் அவங்ககிட்ட கொடுத்தா போதும், கண்டிப்பாக மீண்டு வந்துடுவாங்க. ஏன்னா மற்ற ஸ்பீசிஸே இன்னொரு ஸ்பீசிஸ் மேலே அக்கறை காட்டும்போது நம்மளோட மனித இனத்தை நம்ம தான் மேலே கொண்டு வரணும். தேங்க்யூ ஃபார் பேஷன்ஸ் லிஸ்னிங். டாக்டர் முத்துக்குமார் அவர்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த டயட் சப்போர்ட் சிஸ்டம், அதாவது நாங்கள் மருத்துவர்கள் வந்து ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம், அட்வைஸ் சொல்லுவோம். ஸோ அதை வந்து செயல்படுத்துறது வந்து சப்போர்ட் டீம், அதாவது நர்சிங் கேர், ஃபிசியோதெரபிஸ்ட்டு, டயட்டீஷியன் சொல்கிறது வந்து எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க, எப்படி எடுக்கக்கூடாது, என்ன தப்பு பண்ணுறீங்க, எது கரெக்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்போர்ட் டீமினுடைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். அதாவது நம்ம என்ன தான் தியரி நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம செய்யலை அப்படின்னா வந்து அது உபயோகம் வேஸ்ட்டு இல்லையா? நாலேஜ் இருக்கலாம், ஆனால் அதை நம்ம செய்யலை அப்படின்னா அது கம்ப்ளீட் வேஸ்ட்டு. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம ஆஃப்டர்நூன் செஷன் வந்து பர்சனலாகவே வந்து டயட்டீஷியன்ஸு, ஃபிசியோதெரப்பி டீமு, அப்புறம் இந்த மென்டல் வெல்பீயிங், அதாவது மன உளைச்சலை வந்து எப்படி நம்ம தடுக்கிறது, ஆல்கஹால் இப்போ உங்கள் ஃபேமிலியில் ஹஸ்பண்ட்ஸோ இல்லை மக்கள் சன்னோ இந்த மாதிரி ஆல்கஹால் இன்டேக் வந்து அதிகமாக எடுக்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்கள நீங்கள் எப்படி டீல் பண்ணுறது அப்படின்றத ப்ராக்டிக்கலாக உங்கள் கூடயே வந்து அந்த டீம் மெம்பர்ஸ் வந்து உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அது வந்து 7th ஃப்ளோரில் நம்ம அதுக்கு உண்டான எல்லாமே ரெடி பண்ணியிருக்கு.